Good morning, students. Today we are going to continue of the play, The First Patient. Okay, shall we start now? The metallic screech is heard again from the surgery. Fresh sobs from woman 1. Woman 1, I can't stand it. Oh, Joe, Joe, Joe. Man 4 groans. Small boy, what was that noise, mummy? Woman 8, don't ask awkward questions, Morris. Man 7, I will tell you, little boy. That noise was a man having a tooth out. That's how it's going to sound when you have yours out. Only much, much louder because then it will be inside your head. Woman 6. What a thing to tell a small boy. Man 6. Disgusting. Man 7. It will do the lad good. Bring them up natural, I always say. Small boy, oh mummy, mummy, take me to school. Quick, take me to school. Woman 8, take you to school. Take you to school? What on earth do you mean? Small boy, I haven't got toothache at all. I was only joking. I just wanted to get off school. Take me to school, mummy, please. Everyone laughs. இதுக்கு நடுவில் என்ன நடக்குது அப்படின்னா, அதாவது வந்து ஃபஸ்ட்டு வந்து ஹேமர் எடுத்துகிட்டு போனாங்க சர்ஜரி ரூம்குள்ளே. ரெண்டாவது ப்ளையர் எடுத்துகிட்டு போகிறாங்க. அதாவது ஃபஸ்ட்டு வந்து என்னாச்சு அப்படின்னா, அந்த ஹேமர் எடுத்துகிட்டு போயிட்டு அடிக்கிற சவுண்டு கேட்டுச்சு. இப்போ ப்ளையர் எடுத்துகிட்டு போய் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அதாவது வந்து அறுக்கிற சவுண்டு, க்ரீச் அப்படிங்கிற ஒரு சவுண்டு உள்ளே கேட்குது. அவங்க என்ன நினச்சிக்கிட்டாங்க அப்படின்னா, ஜோக்கு தான், ஜோக்கோட பல்லை எடுக்கிறதுக்காக தான், அதாவது டூத் அவுட் பண்ணுறதுக்காக தான் இது வந்து இந்த 2 இன்ஸ்ட்ருமெண்ட்டும் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் இருக்க அத்தனை பேருமே திங்க் பண்ணுறாங்க. மற்றவங்கலாம் வந்து உள்ளே ஏதோ ஒரு பேஷண்ட் இருக்கிறான் அப்படிங்கிற மாதிரி தான் பேசுகிறாங்க. பட் ஜோவோட ஒய்ஃப் உமன் 1 மட்டும் என்ன பண்ணிக்கிட்டே இருக்காங்கன்னா, அழுதுகிட்டே இருக்காங்க. இதுக்கு நடுவில் என்ன ஆகுது அப்படின்னா, அந்த ஸ்மால் பாய் கொஷின் கேட்குறான், என்னம்மா இல்லை என்ன சவுண்டு உள்ள அப்படின்னு சொல்லி கேட்கும்போது உமன் 8 என்ன சொல்கிறாங்க, டோன்ட் ஆஸ்க் ஆக்வர்ட் கொஷின்ஸ், டோன்ட் ஆஸ்க் திஸ் கொஷின்ஸ் அப்படின்னு சொல்லும்போது மேன் 7 என்ன பண்ணுறான்னா, நான் உனக்கு சொல்கிறேன், ஐ வில் டெல் யூ லிட்டில் பாய் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நாய்ஸ் என்ன சவுண்ட் அப்படின்னா, அதை உள்ளே இருக்க ஒரு பேஷண்ட்டோட பல்ல என்ன பண்ணுறாங்க, டூத்தை வந்து அவுட் பண்ணுறாங்க. அவுட் அப்படின்னா பல்லை வந்து பிடுங்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி அந்த மேன் 7 சொல்கிறான். திரும்பவும் என்ன சொல்கிறான் மேன் 7 அப்படின்னா, நீ வந்து இப்போவும் நீ டென்டிஸ்ட்டை பார்க்க தானே வந்திருக்க, நீயும் உள்ளே போன அப்படின்னா உனக்கும் இந்த மாதிரி தான் செய்வாங்க. நீயும் என்ன பண்ணுவ, உன்னுடைய பல்லை எடுக்கும் போதும் இந்த மாதிரி சவுண்டு தான் வரும், இதை விட பயங்கரமான சவுண்டு வரும் அப்படின்னு சொல்லி, அதாவது உன்னுடைய ஹெட்லேருந்து அந்த பல்லை எடுக்கிற மாதிரி உனக்கு தோணும், அதாவது உன் மண்டைக்குள்ளேருந்து எடுக்கிற மாதிரி உனக்கு தோணும், அந்த மாதிரி வலி இருக்கும், அந்த மாதிரி சவுண்ட் இருக்கும், நீயும் வந்து சத்தம் போடுவ அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே அந்த உமன் 6 என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, வாட் எ திங் டு டெல் எ ஸ்மால் பாய், நீங்கள் என்ன நினச்சிட்டு இருக்கீங்க, சின்ன பையன்கிட்ட என்ன பேசணும்னு உங்களுக்கு தெரியாதா, ஏன் இப்படி வந்து பயமுடுத்துகிற மாதிரி பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு உமன் 6 சொல்கிறாங்க. மேன் 6 என்ன பண்ணுறாங்க, இப்படி அருவருக்கிற மாதிரி பேசாதீங்க, டிஸ்கஸ்டிங் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. மேன் 7, இட் வில் டூ த லேட் குட். லேட் அப்படிங்கிறது இந்த இடத்துல என்னென்னா பாய்னு அர்த்தம். பிரிங் தேம் அப் நேச்சுரல், ஐ ஆல்வேஸ் சே. அதாவது வந்து நான் உண்மையை தான் நான் சொல்கிறேன். இப்போ வந்து டென்டிஸ்ட்கிட்ட போகணும் அப்படின்னா, அது கண்டிப்பாக அந்த பல்லை எடுக்கும்போது டூத் அவுட் பண்ணும்போது என்னாகும் அப்படின்னா கண்டிப்பாக வலிக்கும். நான் வந்து என்ன பண்ணுறேன், நான் உண்மையை தான் சொல்கிறேன், நான் நேச்சுரலாக தான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மேன் 7 வந்து சொல்கிறான். உடனே அந்த ஸ்மால் பைக்கு என்ன வந்துருச்சு, ஒரு பயம் வந்துருச்சு. அச்சச்சோ, நம்ம பள்ளி இந்த மாதிரி தான் வந்து எடுத்தாங்க அப்படின்னா நம்மளும் இப்படி பயந்துக்கிட்டு தான் இருக்கணும், நமக்கும் வந்து வலிக்கும், நமக்கும் வந்து இந்த ஹேமரும் ப்ளையரும் யூஸ் பண்ணி தான் இந்த பல்லை எடுப்பாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்மால் பைக்கு என்ன வந்துருச்சு, ஒரு பயம் வந்துருச்சு. ஆனால் அவன் என்ன சொல்கிறான், ஓ மம்மி மம்மி டேக் மீ டு ஸ்கூல், குயிக் டேக் மீ டு ஸ்கூல். டேக் யூ டு ஸ்கூல், வாட் ஆன் எர்த் யூ மீன் அப்படின்னு கேட்குறாங்க. உடனே பையனுக்கு பயம் வந்த உடனே இந்த ஸ்மால் பாய்க்கு, யார் அப்படின்னா மாரிஸ்க்கு பயம் வந்த உடனே, அம்மா தயவு செஞ்சு நீ என்னை என்ன பண்ணிவிடு, ஸ்கூலுக்கு கூட்டிகிட்டு போயிடு, என்னை ஸ்கூலுக்கு கூட்டிகிட்டு போயிடு அப்படின்னு உடனே அவங்க அம்மாவுக்கு வந்து ஒரே டவுட்டு, என்ன சொல்கிற, ஸ்கூலுக்கு கூட்டிகிட்டு போகிறதா, இன்னும் பல்லு வலின்னு சொன்னதுனால தானே நம்ம டென்டிஸ்ட்டை பார்க்க வந்திருக்கோன்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்போ அந்த ஸ்மால் பாய் என்ன சொல்கிறான் அப்படின்னா,
I haven't got toothache at all. I was only joking. I just wanted to get off school. Get off அப்படின்னா எஸ்கேப்னு அர்த்தம். ஃப்ரேசல் இது வந்து ஒரு ஃப்ரேசல் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. கெட் ஆஃப் அப்படின்னா எஸ்கேப்னு அர்த்தம். டேக் மீ டு ஸ்கூல் மம்மி ப்ளீஸ் அப்படின்னு சொன்னோடனே அங்கே இருக்க அத்தனை பேருமே சிரிக்கிறாங்க. அந்த வெயிட்டிங் ரூமில் இருந்து அத்தனை பேருமே. அவன் என்ன சொல்கிறான், நான் வந்து ஸ்கூலுக்கு போகிறதுக்கு பயந்துக்கிட்டு நான் என்ன பண்ணேன், எனக்கு வந்து பல்வலின்னு நான் வந்து உங்கள்கிட்ட பொய் சொன்னேன். அதனால் நீ என்னை என்ன பண்ணிவிடு, தயவு செஞ்சு என்னைய ஸ்கூலுக்கு கூட்டிகிட்டு போயிடு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்மால் பாய் சொல்கிறான். Woman 8, I will take you to school, all right. Woman 8 takes the small boy by the ear. She drags him out. And I will get the headmaster to give you a good thrashing. Exit woman 8 and the small boy. The small boy is yelling. Man 5, a little discipline, that's what he wants. Woman 5 is still showing her photograph. Woman 5, this one should make quite an impression on you, dear. There is a loud hammering from the surgery. Woman 6, yes, it does. Enter nurse from the surgery. ஸோ இதுக்கு நடுவில் என்ன ஆகுது அப்படின்னா, நான் வந்து என்ன சொன்னேன், நான் வந்து பொய் சொன்னேன். அதாவது வந்து ஸ்கூலுக்கு போகிறதுக்கு பயந்துக்கிட்டு நான் என்ன பண்ணேன், உங்ககிட்ட நான் வந்து பொய் சொன்னேன். நான் ஸ்கூலுக்கே போகிறேன், எனக்கு பல்லெல்லாம் எடுக்க வேண்டாம், எனக்கு பல்வலி எதுவும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்மால் பாய் சொல்கிறான். அங்கே இருக்க அத்தனை பேரும் சொல்கிறாங்க. உடனே உமன் 8 என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த பையனோட காதை பிடிச்சி திருகிட்டு நீ வா, நீ அதாவது காதை பிடிச்சி இழுத்துக்கிட்டே வெளியில் கூட்டிகிட்டு போகிறாங்க. வெளியில் வந்து அதாவது வந்து அந்த கிளினிக்கை விட்டு வெளியில் போகிறாங்க. வெளியில் போகும்போது என்ன சொல்லிகிட்டே போகிறாங்க அப்படின்னா, வா உங்கள் ஹெட் மாஸ்டர்கிட்ட சொல்லி உனக்கு நான் என்ன பண்ணுறேன், நான் த்ராஷ் பண்ண சொல்கிறேன், அடி வாங்க வைக்கிறேன் வா அப்படின்னு சொல்லிட்டு உமன் 8ம் அந்த லிட்டில் பாயும் ஃபஸ்ட்டு அந்த கிளினிக்கை வெயிட்டிங் ரூமை விட்டு, தட் மீன்ஸ் அந்த கிளினிக்கை விட்டு அவங்க வெளியில் போகிறாங்க. அப்போ மேன் 5 என்ன சொல்கிறான் அப்படின்னா, எ லிட்டில் டிசிப்ளின், தட்ஸ் வாட்ஸ் ஹி வாண்ட். அப்போ என்ன சொல்கிறான், கொஞ்சமாவது அந்த சின்ன பையனுக்கு கொஞ்சமாவது டிசிப்ளின் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இதுக்கு நடுவில் என்ன ஆகுது அப்படின்னா, உமன் 5 என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த அவங்க கிட்ட இருக்கிற ஃபோட்டோவை வந்து மற்றவங்க கிட்ட காமிச்சிட்டு இருக்காங்க. திஸ் இஸ் ஒன் ஷுட் மேக் குவைட் அன் இம்ப்ரெஷன் ஆன் யூ டியர். தெர் இஸ் எ லவுட் ஹேமரிங் ஃப்ரம் த சர்ஜரி. உமன் 6, எஸ் இட் டஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுக்கு நடுவில் இவ்வளோ ஒரு கலவரம் நடந்துகிட்டு இருக்கும்போது உமன் 5 கேஷுவலாக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, உமன் 6 கிட்ட வந்து அந்த ஃபோட்டோவை பார்த்து காமிச்சிட்டு இருக்காங்க. இந்த ஹேமரிங் சவுண்ட் ஆகட்டும் அல்லது அந்த பிளேயர் சவுண்ட் ஆகட்டும் எதுவுமே அவங்கள டிஸ்டர்ப் பண்ணல. அந்த ஃபோட்டோ பார்த்துக்கிட்டு அவங்க என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ என்ன ஆகுது அப்படின்னா, என்டர் நர்ஸ் ஃப்ரம் த சர்ஜரி. அந்த சர்ஜரி விட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, நர்ஸ் வந்து என்டர் ஆகுறாங்க. Okay, now we will stop today. Tomorrow we will continue the next part of the lesson. Thank you.